திட்டம் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இன்சாட் 3Dsஓட முதல் பணி என்னவா இருக்கும்? திட்டம் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு வந்து எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட்டுக்கும் நம்மளுடைய நாட்டு குடிமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனுஷன், அதாவது சாமானியர்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண இது கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதோடைய டார்கெட் அச்சீவ் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மானிட்டர் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்களும் ஒரு சப்சிஸ்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கருவிகள் சரியாக இயங்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து இது எல்லாமே சரியாக செயல்பட்டதுனால இன்னைக்கு இந்த சேட்டலைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து இது இப்போ வந்து போய் டெப்ளாய் பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா சுமார் 36,000 கிலோமீட்டர் வந்து நிலைநிறுத்துறதுக்காக இதை செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கிலோமீட்டரில் இருக்குன்னா குறைந்தபட்ச தொலைவு வந்து 190 கிலோமீட்டரும் அதிகபட்ச இது வந்து ஹைட் வந்து 36,000 கிலோமீட்டரும் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா எலிப்டிக்கல், அதாவது நீள்வட்ட பாதையில் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம். 1 or 2 daysல என்ன பண்ணுவாங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக சர்க்கிளாக மாற்றுவாங்க. அதாவது 36,000 அடி கிலோமீட்டருக்கு இதை செயல்படுத்துறதுக்கான அடுத்த மேனுவரிங் வந்து ஐஎஸ்ஆர்ஓ நாளைக்கு பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக 36,000 கிலோமீட்டரில் வந்து அது நிலைநிறுத்தப்படும். நிலைநிறுத்தப்பட்ட உடனேயே இதில் இருக்கிற கருவிகள் எல்லாம் சிறப்பாக செயல்படுதான்னு இமீடியட்டாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 19 சேனல் சவுண்டு நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, ஒரு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோன்னா உடம்புல பார்த்தோம்னா மேலே மட்டும்தான் தெரியும், உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர்லாம் தெரியாதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல. இந்த கருவியை யூஸ் பண்ணி பூமியிலிருந்து அதை பார்க்கும்போது அந்த 36,000 அடி கிலோமீட்டர்ல பார்க்கும்போது மேல் அடுக்குல என்ன டெம்பரேச்சர் இருக்கு, அதுக்கு அடுத்த அடுக்குல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, அதுக்கு அடுத்த லெவலில் என்னென்ன டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டிலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பகுதியா இதில் ஆராய முடியும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி உள்ளுக்குள்ள நடக்கிறத நம்மளால இதை வந்து மானிட்டர் பண்ண முடியும். இதன் மூலமா துல்லியமா நம்ம பருவநிலை மாற்றங்களை வந்து எளிதாக கவனிக்க முடியும். இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி இருக்கு, ஆனா இவ்வளோ ரெசல்யூஷன், அதாவது துல்லியமா அளவை வந்து துல்லியமா கணக்கிடப்படுற கருவிகள் இதுல இருக்கிறதுனால இதை செயல்படுத்தி பார்ப்பாங்க. ஐஎஸ்ஆர்ஓ மட்டும் இல்லாமல் இதுல நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி, இவங்கெல்லாம் இன்ஸ்டியூட்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த தரவுகள் எல்லாம் தருவாங்க. அவங்க இதுல ஃபர்தரா ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு இன்னும் துல்லியமா எப்படி நம்ம பருவநிலையை கண்காணிக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயங்களை தங்களுடைய ஆராய்ச்சியை மேற்கொள்வாங்க. மேடம் ரைட் சார், இணைப்பில் வந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொன்னீங்க. தேங்க்யூ சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.